சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 70,000 போலீசாரும், சென்னையில் 19,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. தவிர சென்னையில் 435 வாகன சோதனை சாவடிகள் அமைச்சு தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட இருக்கு. சென்னையில் பைக் ரேஸ் தடுக்கிறதுக்கு 30 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. பைக் ரேஸ் ஓட்டினா வாகனம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு காவல்துறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. காவல்துறையுடைய ஏற்பாடுகள் பற்றி விரிவாக விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். ஓவர் டு சாலமன். தமிழகம் முழுவதிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதிலுமே 70,000க்கும் மேற்பட்ட போலீசார் புத்தாண்டு தினத்தை ஒட்டி 31ஆம் தேதி இரவு முதல் 1ஆம் தேதி வரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் சென்னையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 19,000 காவல்துறையினரும், அது மட்டுமின்றி 1,500 ஊர்காவல் படையினரும் என பாதுகாப்பு பணியில் பிரித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி சென்னையை சுற்றிலும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக மொத்தம் 435 வாகன சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் பலத்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு, அது மட்டுமின்றி பைக் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டவரை உடனடியாக பிடிப்பதற்காக இந்த வாகன சோதனை சாவடியானது அமைக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் இந்த பைக் ரேஸ் உள்ளிட்ட செயல்களில் இளைஞர்கள் ஈடுபடுவார்கள் என்பதால் போலீசார் அதற்காக பிரத்யேக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை முழுவதுமே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். பைக் ரேஸில் ஈடுபடுவோரை உடனடியாக போலீசார் பிடித்து அவர்களிடமிருந்து வாகனத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 31ஆம் தேதி இரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரை மேம்பாலங்கள், சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாக சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 31ஆம் தேதி இரவு சென்னை மெரினா கடற்கரையில் கேக் வெட்டி கொண்டாடுவார்கள். இது வழக்கமான நிகழ்வு. அதற்காகவும் சென்னை காவல்துறையினர் தரப்பில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. நள்ளிரவு, அதாவது 10 மணி முதல் மற்றும் காலை 7 மணி வரை இந்த மெரினா காமராஜர் கடற்கரை சாலையானது முற்றிலுமாக தடை செய்யப்படும். போக்குவரத்துக்கு செல்ல தடை செய்யப்படும். அதாவது உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் இந்த போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கும். இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் வாகனத்தை நிறுத்துவதற்காக பிரத்யேகமாக அவர்கள் பார்க்கிங் வசதியும் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டு அடையாறிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சுற்றி வர வைக்கப்படும். அதே போல் ராயபுரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் திருவல்லிக்கேணி வழியாக செல்வதற்கான ஏற்பாடுகளை சென்னை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மெரினா கடற்கரையில், அது மட்டுமின்றி பெசன்ட் நகர் கடற்கரை, நீலாங்கரை கடற்கரையில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மெரினா கடற்கரை, நீலாங்கரை கடற்கரை, திருவான்மியூர், அது மட்டுமின்றி பெசன்ட் நகர் கடற்கரையில் வேலிகள் அமைத்து தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், யாரேனும் குளிக்க வந்திருக்கால் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் தொடர்ச்சியாக போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபடுவார்கள் எனவும் சென்னை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்களில் அந்த இரவு நேரத்தில் புத்தாண்டை ஒட்டி பொதுமக்கள் பட்டாசுகள் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாலமன். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.